அப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கம்பெனி கிளினிக் ஸ்டாம்ப் இருக்குல்ல, ஆட் எல்லாம் வருமே, இங்க இருந்து குடிமக்கள் இது வரைக்கும் போகணும்னு சொல்லி. ஸோ அது ஒரு ஸ்டாம்ப், அது ஒரு பிராண்ட். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பெனி கீழே இருக்கு. என்ன கம்பெனி? இந்துஸ்தான் யூனிலிவர் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிறது வேற, பிராண்ட் வேற. ஓகேவா? இந்துஸ்தான் யூனிலிவர்ங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது டான்ஸ் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா, ஒரு பிராண்டோ அது ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரேட்மார்க்கு 14,000 செலவாகும். ட்ரேட்மார்க் நம்ம அப்ளை பண்ணலாம். சேம் இந்த ஐடி ஆன்லைன் லாகின்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் ட்ரேட்மார்க்ல. இதே மாதிரி ஒரு பிசினஸ் லாயிட்டி கொடுத்து அப்ளை பண்ணலாம். நம்மளும் செல்ஃப் அப்ளை பண்ணிக்கலாம், செல்ஃப் ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, அதே எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா 7,000 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அடிதாஸோட டூப்ளிகேட் என்ன? அபிபாஸா? ஓகே. என்னன்னா அவங்க அபிபாஸ் டூப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அடிதாஸோட ப்ராடக்ட்டை அவன் வாங்கி கூட அபிபாஸ்ன்னு சொல்லி ரேட் போட்டு விற்க முடியாது இல்லையா? ஏன்? அவங்க அடிதாஸ் பிராண்ட் கிளினிக் ஸ்டாம்ப் இருக்குல்ல, ஆட் எல்லாம் வருமே, இங்க இருந்து குடிமக்கள் இது வரைக்கும் போகணும்னு சொல்லி. ஸோ அது ஒரு ஸ்டாம்ப், அது ஒரு பிராண்ட். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பெனி கீழே இருக்கு. என்ன கம்பெனி? இந்துஸ்தான் யூனிலிவர் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிறது வேற, பிராண்ட் வேற. ஓகேவா? இந்துஸ்தான் யூனிலிவர்ங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது டான்ஸ் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா, ஒரு பிராண்டோ அது ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரேட்மார்க்கு 14,000 செலவாகும். ட்ரேட்மார்க் நம்ம அப்ளை பண்ணலாம். சேம் இந்த ஐடி ஆன்லைன் லாகின்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் ட்ரேட்மார்க்ல. இதே மாதிரி ஒரு பிசினஸ் லாயிட்டி கொடுத்து அப்ளை பண்ணலாம். நம்மளும் செல்ஃப் அப்ளை பண்ணிக்கலாம், செல்ஃப் ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, அதே எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா 7,000 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அடிதாஸோட டூப்ளிகேட் என்ன? அபிபாஸா? ஓகே. என்னன்னா அவங்க அபிபாஸ் டூப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அடிதாஸோட ப்ராடக்ட்டை அவன் வாங்கி கூட அபிபாஸ்ன்னு சொல்லி ரேட் போட்டு விற்க முடியாது இல்லையா? ஏன்? அவங்க அடிதாஸ் நான் ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கேன். ஓகே, லைட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 50-50 ஸ்கேட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. நியூட்ரி சாய்ஸ் சாப்பிட்டீங்களா? பான் சாப்பிட்டீங்களா? ஸ்கேட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளேவர் எப்படி இருக்கும்? 50-50 எப்படி இருக்கும்? பான் எப்படி இருக்கும்? நியூட்ரி சாய்ஸ் சாப்பிட்டு இருக்குமா? சுகர் பேஷன்ஸ் தான் அதை சாப்பிடுவாங்க இல்லையா? 50-50 ஓரளவுக்கு சால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? வேற என்ன இருக்கு? நியூட்ரி சாய்ஸ், நைட் டைம் ஸ்கேட் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த பிஸ்கெட்ஸ்லாம் இங்க தனித்தனியா சாப்பிட்டீங்க. இது ஒவ்வொருமே ஒரு பிராண்ட். நியூட்ரி சாய்ஸ் ஒரு பிராண்ட், 50-50 ஒரு பிராண்ட். என்னப்பா? காலேஜ் தனி பிராண்ட். ஓகேவா? இந்த நியூட்ரி சாய்ஸும் சரி, வேணும் சொன்னேன். நான் ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கேன். ஓகே, லைட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 50-50 ஸ்கேட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. நியூட்ரி சாய்ஸ் சாப்பிட்டீங்களா? பான் சாப்பிட்டீங்களா? ஸ்கேட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளேவர் எப்படி இருக்கும்? 50-50 எப்படி இருக்கும்? பான் எப்படி இருக்கும்? நியூட்ரி சாய்ஸ் சாப்பிட்டு இருக்குமா? சுகர் பேஷன்ஸ் தான் அதை சாப்பிடுவாங்க இல்லையா? 50-50 ஓரளவுக்கு சால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? வேற என்ன இருக்கு? நியூட்ரி சாய்ஸ், நைட் டைம் ஸ்கேட் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த பிஸ்கெட்ஸ்லாம் இங்க தனித்தனியா சாப்பிட்டீங்க. இது ஒவ்வொருமே ஒரு பிராண்ட். நியூட்ரி சாய்ஸ் ஒரு பிராண்ட், 50-50 ஒரு பிராண்ட். என்னப்பா? காலேஜ் தனி பிராண்ட். ஓகேவா? இந்த நியூட்ரி சாய்ஸும் சரி, வேணும் சொன்னேன். MCA வேற என்ன பண்ணலாம்? நியூ அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இருக்கு இல்லையா, மொபைல் ஸ்டோர்ல. ஸோ புதுசா MCA வேற என்ன பண்ணலாம்? நியூ அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இருக்கு இல்லையா, மொபைல் ஸ்டோர்ல. ஸோ புதுசா பண்ண முடியாது. ஸோ நம்ம என்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஆண்டர்பிரினர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வேற சர்வீஸ் இல்லையா? ஸோ அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான். அதுக்கு போய் நான் வந்து டாக்டர், என்ன மாதிரி டாக்டர்கள் யாருமே இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு பேட்டர்ன் ட்ரைனிங் கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ் இருக்கா? டைப்ஸ் இருக்கா? மெயினாக உங்களுக்கு பேட்டர்னும் காப்பி
ப்ரௌசிங் சென்டர் பண்ணிக்கலாமா? வேற என்ன பண்ணணும்? நீங்களே பண்ணலாம். நீங்க தான் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட அப்ஸ்ட்ராக்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனுடைய ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபீல்டில் விட்டு என்னென்னலாம் அவுட்புட் நீங்க காமிச்சிருக்கீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்களே செல்ஃப் ரைட்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குற, ட்ரேட்மார்க்ஸ் எடுத்து கொடுக்குற, ஐபிஆர் ஏஜென்சிட்ட கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்களே செல்ஃப் ரைட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா www.iporonline.in போட்டீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டன்ட் ரைட்ஸ்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். .com போட்டீங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் கீழே நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செல்ஃப் ரைட்டிங் பண்ணிக்கலாம், ஒரு ஏஜென்சியில கொடுத்து பண்ணிக்கலாம். அந்த கன்வென்ட் கார்பரேட் லாயர்ஸ், பிசினஸ் லாயர்ஸ் சொல்லுவாங்க. சிவில் லாயர்ஸ், கிரிமினல் லாயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிசினஸ் லாயர்ஸ், கார்பரேட் லாயர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க ஃபேமஸான லாயர்ஸ் யாரு, ஆல்ரெடி அவங்க பேட்டன்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட நம்ம போய் சைன் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க செல்ஃப் ரைட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பண்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 2 hours கொடுத்தாங்க உட்காந்துட்டு போகலாம் இல்லைங்களா? ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டர்மரிக் ஹார்வெஸ்டர் நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு பயோ சென்டர் பயோபாய்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், ஏதாவது சைடில் சொல்றேன். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் சர்ச் நான் பண்ணணும். அதே வெப்சைட்ல அதே www.iporonline.in நீங்க போயிட்டு ஆல்ரெடி இதே மாதிரி டர்மரிக் ஹார்வெஸ்டர் பண்ணிக்கிறாங்களா, ஆல்ரெடி டிசைன் பண்ணிக்கிறாங்களா, மார்க்கெட்ல இருக்கா, இல்லை ஆல்ரெடி இவங்க பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்களா, வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கிறாங்களான்றதை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேட்டர்ன் சர்ச் அப்படிங்கிற டேப்லயே அந்த வெப்சைட்லயே போய் பண்ணணும். நீங்க என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ, டர்மரிக் ஹார்வெஸ்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா டர்மரிக் ஹார்வெஸ்டர் கீழே யார் யாரெல்லாம் பேட்டர்ன் வச்சிருக்காங்க லிஸ்ட் வந்துடும். .inல போட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து .comல போட்டீங்க அப்படின்னா வேர்ல்டுல குளோபல் லெவலில் யார் யார் அந்த டர்மரிக் ஹார்வெஸ்டர் டிசைன் பண்ணி மார்க்கெட்ல இருக்கோ அந்த லிஸ்ட் வந்து அட்ரஸ் வர. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஃபைலிங். பேட்டர்ன் ஃபைலிங்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கு, 30+ ஃபார்ம்ஸ் இருக்குது பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா. பேட்டர்ன் ஃபைலிங்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேட்டோட டீடைல்ஸ், இதுக்கு ஃபார்ம் 1 யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 5, 9, 18 இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபார்ம் மட்டும்தான் ஒரு அப்ளிகேட்டர் எடுத்து யூஸ் பண்ணணும். மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் அந்த ஆத்தரைஸ்டு பர்சனால அவங்க அப்ளிகேட் எடுத்து உங்களுக்கு பேட்டன்டோட டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, அதை எல்லா பேஜஸ்மே நம்ம ஃபில் பண்ணுவோமா? ஸோ அந்த ஆத்தரைஸ்டு மேனேஜர் யாரோ அவர் ஒரு பேஜ் ஃபில் பண்ணுவார், அவர் தான் நமக்கு அக்கௌண்ட் நம்பரே கொடுப்பாரு இல்லையா. வேற என்னென்ன அவர் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுவாரு? ஐபிஆர்னா என்னன்னு பாருங்க. தமிழ்நாடு இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கு. ஐபிஆர்னா இப்போ நான் சொன்னதான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு காப்பிரைட்ல இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு நியூ டிஜிட்டல் இனோவேஷன். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், புதுசா ஒரு வெஹிக்கிள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், புதுசா ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டெஸ்லா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த ஆட்டோ டைப். வேற அது ஒரு ஈவி வெஹிக்கிள். வேற என்ன ஆட்டர் யார் வரும்? எம்பிஏல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ-காமர்ஸ் இருக்கா, அதுக்கு இந்த ஆட்டோடைய புக் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? பண்ணல, பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லல. சாஃப்ட் காப்பி அனுப்பியிருப்பாங்க, அதை வச்சு எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே. யூபிஎஸ்சி இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கானமின்னு சொல்லி ஒரு பேப்பர் அது இருக்கும். அது ஒரு ஸ்டார்ட் அப்